நடந்து வந்து கொண்டிருந்தது. அப்போது வழியில் ஒரு கழுதையை சந்தித்தது. நரியை பார்த்ததும் கழுதைக்கு மிகவும் பயம். ஐயோ, இவன் என்னை ஏமாற்றி கொல்லப் போகிறானே என்று நினைத்து நடுங்கிய குரலில், நான் ஒரு நோயாளி, பலவீனமானவன், என்னால் எந்த பிரயோசனமும் இல்லை என்று சொல்லி தப்பிக்க முயன்றது. ஆனால் நரி சிரித்து கொண்டு, இந்த கதையெல்லாம் என்னிடம் பலிக்காது, வா சிங்கராஜாவிடம் போவோம், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நட என்று சொல்லி சிங்கத்திடம் அழைத்துச் சென்றது. சிங்கத்தை பார்த்து கழுதை நடுநடுங்கியது. சமயோசிதமாக தப்பிக்க வேண்டுமென யோசித்தது. அரசே, நான் ஒரு நோயாளி, உங்களுக்கும் நோயை பரப்பவே நரி என்னை இங்கு அழைத்து வந்தது என்று சொல்லியது. இதை கேட்ட சிங்கராஜா பயந்து கொண்டு கழுதையிடம், இவ்விடத்தில் நிற்காதே, உடனே போய்விடு என்று பெரிய சத்தத்தில் கர்ச்சித்தது. நரியும் ஆச்சரியத்துடன் கழுதையை பார்த்தது. கழுதை சிரித்தபடியே அவ்விடத்தை விட்டு ஓடியது. முட்டாள்களாக இருந்தாலும் சமயோசிதமாக இருந்தால் பெரும் ஆபத்திலிருந்தும்